எப்பேற்பட்ட சாதனைகள் செய்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற பணிவு குணத்தால் எல்லா சூழலிலும் சதா மகிழ்ச்சியாக இருந்து இறைவனின் அருகாமையை, இறைவனின் அன்பை, இறைவனின் பேருதவியை மென்மேலும் பெற்று இன்னும் பல சாதனைகள் செய்யவிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். 1953ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி உலக வரலாற்றில் முதல் முறையாக இமயமலை சிகரமான எவரெஸ்டில் கால் பதித்து கொடிநாட்டி நியூசிலாந்தைச் சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரி அவர்களும் நேபாளத்தைச் சேர்ந்த ஷேர்பா தென்சிங் அவர்களும் காத்மாண்டுக்கு திரும்புகிறார்கள். பெரும் வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது, பாராட்டுக்கள் குவிகின்றது. இவர்கள் இருவரும் சற்றும் எதிர்பாராத ஒரு கேள்வி பத்திரிகைக்காரர்களால் முன்வைக்கப்படுகிறது. உங்கள் இருவரில் யார் முதலில் எவரெஸ்டின் உச்சத்தில் கால் வைத்தது? பொதுமக்களும் இந்த பதிலை தெரிந்து கொள்ள பெரும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். மலையேறுபவர்களை பொறுத்த மட்டில் எதை முடியாது என உலகம் அண்ணாந்து பார்க்கிறதோ அதை முடித்து காட்ட வேண்டும் ஒரு சாகச வேட்கை அவர்களுக்கு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அங்கு யாரோடும் யாருக்கும் எந்த ஒரு போட்டியும் இருக்காது. மாறாக மலையேறுபவர்கள் எப்பொழுதும் தன்னுடன் வரும் பார்ட்னரை சேஃபாக ஹெல்த்தியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற சுயநலமில்லாத ஒரு சகோதர உணர்வு மட்டுமே இருக்கும். எனவே எட்மண்ட் மற்றும் ஷேர்பா இருவர்களும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அது என்னவெனில், யார் முதலில் சிகரத்தில் கால் வைத்தார் என்பதை இந்த பத்திரிகைக்காரர்களுக்கு கூறக்கூடாது. அதன்படியே நடந்தும் கொண்டார்கள். பிறகு டைகர் ஆஃப் ஸ்னோஸ் என்ற தனது சுயசரிதை புத்தகத்தில் ஷேர்பா தென்சிங் எட்மண்ட் ஹிலரி தான் எவரெஸ்டில் முதலில் கால் பதித்தார் என்ற உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்துகின்றார். எட்மண்ட் ஹிலரியோ வேறு ஒரு இடத்தில் நகைச்சுவையாக இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நான் என்னமோ யாராலும் முறியடிக்கவே முடியாத பெரும் சாதனையை செய்துவிட்டதாகவே முதலில் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எண்ணற்ற பேர்களால் இன்றளவும் அந்த ரெக்கார்டு முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று கூறி சிரித்தார். தன்னைத்தானே கேலி செய்து கொண்டார். இந்த தன்னடக்கம்தான் உண்மை சாதனையாளர்களின் முதல் முக்கிய அடையாளம். பெயர், புகழ், பணம், மரியாதை எதுவும் சாதனையாளர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர்களுக்கு அவர்களது சாதனையே போதுமானது. எப்போதும் சாதனையாளர்கள் எளிமையையே விரும்புகிறார்கள். எல்லோருக்கும் எப்படி உதவலாம், என்ன கொடுக்கலாம் என்பதே அவர்கள் சிந்தனையாக இருக்கும். யார் நமக்கு என்ன கொடுப்பார்கள் என்ற வியாபார சிந்தனை அவர்களிடம் இருக்கவே இருக்காது. இந்த சுயநலமின்மைதான் அவர்களுக்கான உந்து சக்தியாக இருக்கிறது. அது அவர்களை மென்மேலும் பல அசாத்தியமான செயல்களை சாத்தியமாக்கி எல்லோருக்கும் முன்னோடியாக்கி முன்னேற வைத்து கொண்டே இருக்கிறது. Achievers never expose themselves, but their achievements expose them. உள்ளுக்குள் இருக்கும் வெறுமையை மறைக்கவே பந்தா, பகட்டு, பாராட்டு, ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், பணம், நகை, பங்களா எல்லாம் தேவைப்படுகிறது. அன்பு, கருணை, திருப்தி, மகிழ்ச்சி, திறமை போன்ற பெரும் செல்வங்களால் நிறைந்திருப்பவர்கள் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத, கள்ளம் கபடம் இல்லாத சிறு குழந்தைகளாகவே இருப்பார்கள். என்ன கிடைத்தாலும் சரி, எது கிடைக்காவிட்டாலும் சரி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். எப்போதும் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பண்பை, இந்த எளிமையை, இந்த பணிவை பெரும் தேசத் தலைவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், பெரும் சமூக சேவகர்கள், பெரும் கலைஞானமுடையவர்கள் மட்டுமின்றி நாம் அன்றாடம் வாழ்வில் சந்திக்கும் மிக எளிய பணி செய்பவர்களிடம் கூட காண முடியும். தனது ஆட்டோவில் பல லட்சம் மதிப்புடைய நகையை விட்டுவிட்டு சென்ற அறிமுகமில்லாத ஒருவரை தேடி விசாரித்து ஒப்படைத்த ஆட்டோக்காரர், வெள்ளத்தில் சிக்கியவர்களை தன் உயிரை பணயம் வைத்து மீட்டு காப்பாற்றிய தினக்கூலியாளர் என பலர் தன் உதவிக்கு சல்லி காசு கூட பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட பல நல்ல உள்ளங்களையும் இந்த உலகம் பெற்றுத்தான் இருக்கின்றது. இவர்களையெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்லேயோ செய்தித்தாள்களின் முதல் பக்கத்திலேயோ பார்க்க முடியாது. தனக்கு விளம்பரம் கிடைக்கவில்லையே என ஒருபோதும் இவர்கள் ஏங்கி வருந்தியதும் கிடையாது. அவர்களுக்கு அந்த சாதனையை, அந்த பேருதவியை செய்ய கிடைத்த வாய்ப்பே போதுமானது. அந்த செயலுக்கு தன்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றாரே என்ற நன்றி உணர்வே அவர்களை என்றும் எதிலும் திருப்தியில், மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில் நிறைத்திருக்கும். நான், எனது என்ற எவ்வித தலைக்கணமும் இல்லாத இப்படிப்பட்ட மிக எளிய மனிதர்களே என்றும் இறைவனுக்கு மிக நெருங்கிய உதவியாளர்களாக, மிகச் செல்லமான குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் மூலமே இறைவன் இன்னும் பல அரிய செயல்களை, சாதனைகளை, பல பல அதிசயங்களை நிகழ்த்த காத்திருக்கின்றார். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல, அடர்த்தி குறைந்த வளிமண்டலத்தை நோக்கி நீர்மேகங்கள் நகர்வது போல, தன்முனைப்பு குறைந்த மனிதர்களிடமே, அதாவது
பணிவுமிக்க மனிதர்களிடமே இறைவனும் தேடி வருகின்றார். அதாவது ஞானம், குணம், சக்தி, செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் என எல்லா நன்மைகளும் அவர்களை தானே தேடி வருகின்றது. இவர்களைத்தான் அடியார்க்கு அடியார், எளியவருக்கும் எளியவர் என்று ஆன்மீகம் குறிப்பிடுகின்றது. நாமும் அந்த பணிவின் பாதையில் பயணித்து எல்லையில்லா பேரானந்தம் அடைவோம். நல்லது. நன்றி. வணக்கம்.